வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால வெளியான ஸ்வப்த காண்டம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்ப தமிழ்லயும் இருக்கு. இது ஒரு பக்காவான எராட்டிக் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நிறைய அடல்ட் கண்டென்ட் வரும். அதனால 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோவை மேற்கொண்டு கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பல நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த டைம்ல மந்தாகினி அப்படின்ற ஒருத்தங்க இருக்காங்க. அந்த மந்தாகினியோட உடம்பு இருக்கு பாத்தீங்களா, எப்பவுமே சூடாவே இருக்கு. அதாவது எப்ப பாரு செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. ஏன் எதுக்குன்றதுலாம் இவங்களுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இவங்களுமே எல்லாரு கூடயும் செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. விலை மாது மாதிரி இவங்க நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க விலை மாது மாதிரி நடந்துக்கிறதுனால நிறைய பேர் இவங்களை தேடி வராங்க. இவங்களுமே நிறைய பேர் கூட ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா யாரு கூடயுமே சரி இவங்களுக்கு திருப்தின்றது கிடைக்கவே மாட்டேங்குது. இத காமிச்சு ஸ்வப்த காண்டம்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் நமக்கு காட்டுறாங்க. ஹனிமூனுக்காக ஒரு கப்பல் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹஸ்பண்டோட பேரு குமார் அப்படின்றது, ஒய்ஃபோட பேரு பிரீத்தி அப்படின்றது. இப்ப ஒய்ஃபுக்காக இவர் காஃபி ரெடி பண்ணி எடுத்துட்டு போறாரு. இப்ப வெளியே யாரோ பெல் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. வந்து பார்த்தா வெளியே இருக்க பெல்லு தான் காத்துல ஆடி இருக்குன்னு தெரிய வருது. இதனால இவருமே ஒய்ஃபை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஒய்ஃபுக்கு காஃபி எல்லாம் தந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் வேலை விஷயமா இந்த ஹனிமூன் டைம்ல கூட போனோம் போல, சாரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே பிரேக்ஃபாஸ்ட்லாம் இவர் ரெடி பண்ணிருப்பாரு. கரெக்டா டைம்க்கு எடுத்து சாப்பிட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி ஒய்ஃபுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்டுமே கிளம்புறதுக்கு தயாராகிறாரு. இந்த ஹனிமூன் டைம்ல கூட ஹஸ்பண்ட் கிளம்புறாருல, இதை நினைச்சு இவங்க ஃபீல் பண்றாங்க. ஒரு குளியல போடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க குளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ வெளிய இருந்து காலிங் பெல் அடிக்கிற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. இவங்களுமே யாருன்னு பாக்குறதுக்காக வெளியே வராங்க. வெளியே ஒரு பெல்ல தொங்க விட்டுருப்பாங்க. அந்த பெல்லு தான் காத்துல அடிச்சிருக்குன்னு இவங்களுக்கு தெரிய வருது. யாருமே இல்ல போல அப்படின்ற மாதிரி இவங்களும் திரும்பி உள்ள போயிடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஹஸ்பண்ட் இருக்காருல, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகி ஒரு 5-6 நாள் தான் ஆகுது போல. இப்ப ரெண்டு பேருமே பெட்ரூம் வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கல போல. இப்ப ஹஸ்பண்டும் படுக்கிறதுக்கு தயாராகிறாரு. இவங்களுமே ஹஸ்பண்ட் கூட ரொமான்ஸ் பண்ணலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இருக்காருல, ரொம்ப வெக்கப்படுறாரு. இவங்களே டி ஷர்ட்டை கலட்டுறாங்க. அவரை கட்டி கட்டி பிடிக்கிறாங்க. ஆனா அவர் இருக்காருல, விலகி விலகி போயிட்டு இருக்காரு. இவர் என்ன விலகி விலகி போறாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் லைட்டா யோசிக்கிறாங்க. லைட்டா ஹஸ்பண்ட் மேல இவங்களுக்கு டவுட்லாம் வருது. இப்ப மந்தாகினி கதையை நமக்கு காட்டுறாங்க. நிறைய ஆண்கள் கூட ஒன்னா இருந்தாங்கல்ல, சுத்தமா திருப்தியே கிடைக்க மாட்டேங்குது. இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப மன்னரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிறைய ஆண்கள் கூட ஒன்னா இருந்துட்டேன். ஆனா யாருமே எனக்கு முழு திருப்தியை தரவே மாட்டாங்க. என்ன முழு திருப்தி பத்துறதுக்கு இந்த நாட்டுல ஆண்களே இல்லையான்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காங்க. நான் திருப்தி ஆகிற வரைக்கும் இதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸே போட போறது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்டி தூக்கி எறிகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இப்ப இவர் இருக்காருல, வேலைக்காக ரெடி ஆயிடுறாரு. எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. நைட்டு நடந்ததை பத்தி ஹஸ்பண்ட் எதுவுமே பேச மாட்டாரு. இவங்களாலையும் எதுவுமே கேட்க முடியல. ஹஸ்பண்ட் கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. என்னடி செம்மையா என்ஜாய் பண்றியா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாங்க. நீ வேற கடுப்பேத்தாத, நான் அப்புறமா கால் பண்றேன்ற மாதிரி இவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. இவங்க உடம்பு பயங்கர சூடா இருக்கு. செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏறக்குறைய அந்த மந்தாகினி மாதிரி தான் இவங்களுமே இருக்காங்க. ஏன் என்னோட உடம்பெல்லாம் இவ்வளவு சூடா இருக்கு, எனக்கு எப்ப பாரு ஒன்னா இருக்கணும்னே தோணுது. ஆனா என்னோட ஹஸ்பண்ட் ஏன் ஒன்னா இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப குளிச்சிட்டு இருக்கும் போது வெளியே யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. காத்துல தான் அடிக்குது போல அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் லேட்டா தான் வெளியே வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஒரு பெரியவர் இந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு. காத்துல அடிக்கடி இந்த பெல் அடிக்கும், அதனால தான் நான் வரலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் அவனோட அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியா, உள்ள வாங்கன்ற மாதிரி இவங்களுமே வெல்கம் பண்றாங்க. இவருமே உள்ள வந்து உட்காந்துடுறாரு. இவர் குமாரோட அங்கிள்னு சொல்றாரு. ஆனா கல்யாணத்தன்னைக்கு இவங்க பாத்துருக்கவே மாட்டாங்க. கல்யாணத்தன்னைக்கு உங்களை நான் பார்க்கவே இல்லையேன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் வரலாம் தான் நினைச்சேன், அப்பன்னு பார்த்து ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலேயே இவர் அங்கிள்லாம் கிடையாது, குமாருக்கு காசு கொடுத்தவரா இருப்பாரு. இப்பதான் பொறுமையா அந்த விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா குமாரும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி பிசினஸ் பண்ணலாம் நினைச்சிருப்பாங்க. அதுக்கு இவர்கிட்ட இருந்து 80 லட்சம் ரூபாய்க்கு மேல குமார் வாங்கியிருப்பாரு. சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் நினைச்சாங்கல்ல, அதுல ஒருத்தன் எல்லா காசையும் தூக்கிட்டு போயிருப்பான். அதனால குமார் 80 லட்சம் ரூபாய் இப்ப கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. நான் கால் பண்ணா கூட எடுக்க மாட்டாமா, அதனால தான் நேரடியா இங்கேயே வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இந்த ஒய்ஃபுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என்கிட்ட நகையா கொஞ்சம் இருக்கு, அதை வேணா தரேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
ஏமா உன் மொத்த நகையை சேர்த்து ஒரு 15 லட்சம் தேருமாமா, அவன் எனக்கு 80 லட்சம் ரூபாய் தரணும், எப்படிமா நகை பத்தோன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, நான் ரொம்ப கோவமா தான் வந்தேன், உன்னை பார்த்ததுனால தான் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நீ எதுக்காகமா இவனை போய் கல்யாணம் பண்ண, இவன் ஆளே சரி கிடையாதுமா, இவன் ரொம்ப வீக்கானவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி வர வச்சிடலான்ற மாதிரி ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கிளம்பி வாங்கன்னு சொல்றாங்க. இவருமே வேகமா வராரு. அப்படி நுழையும் போது தான் மாதவன் உட்காந்து இருக்கிறது தெரிய வருது. மாதவனை பார்த்து பயப்படுறாரு. ஏண்டா கால் பண்ண எடுக்க மாட்டியான்ற மாதிரி மாதவன் கேட்கிறாரு. உட்காருன்னு சொல்றாரு. இவருமே சோஃபால உட்கார்றதுக்காக வராரு. என்ன சோஃபால உட்கார்ற, கீழே உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பயத்துல இவருமே வேகமா கீழே உட்காந்துடுறாரு. என்ன ஹஸ்பண்ட் இப்படி பயப்படுறாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் கவனிச்சிட்டு இருக்காங்க. மாதவன் இருக்கார்ல, எப்பதான் என்னோட காசை தருவன்ற மாதிரி கேட்கிறாரு. ஒரு வாரம் மட்டும் டைம் தாங்க, நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவ்வளவு நாள் தரல, ஒரு வாரத்துக்குள்ள எப்படா தருவன்ற மாதிரி மாதவனும் கோவப்படுறாரு. மாதவன் இருக்கார்ல, உன்கிட்ட தனியா பேசணுமா, நீ அந்த ரூம்க்கு வான்ற மாதிரி எந்திரிச்சு போறாரு. இப்ப இவங்களுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ஹஸ்பண்ட் ஒரு பார்வை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ரூமை நோக்கி போறாங்க. இவங்க ரூம்குள்ள நுழைஞ்சோன்னா மாதவன் இருக்காரு பாத்தீங்களா, கதவை சாத்திடுறாரு. இவங்களும் எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்காங்க. இவர் பொறுமையா இவங்க பக்கத்துல வந்து இவங்களை ஒராசின மாதிரி பேசுறாரு. இவன் கண்டிப்பா காசை திரும்பி தரமாட்டான், இவனுக்காக உன்னோட நகை எல்லாத்தையும் தந்துட்டு இவன் கூட சேர்ந்து கஷ்டப்பட போறியா, நீலாம் ராணி மாதிரி வாழ வேண்டியவமா, பேசாம ஏன் கூட வந்துரு, நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டு ஒரு ஸ்டேஜ்ல இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்க கூட வந்து வப்பாட்டி மாதிரி வாழ சொல்றீங்களா, அந்த மாதிரிலாம் நான் ஒரு நாளும் பண்ண மாட்டேன், என் ஹஸ்பண்டை விட்டுட்டு நான் வர மாட்டேன், கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே வெளியே போற மாதிரி தான் கதவை திறக்கிறாரு. திடீர்னு என்ன நினைக்கிறாருன்னு தெரியல, கதவை சாத்திட்டு திரும்பி பக்கத்துல வராரு. இவங்களை நெருங்கி இவங்க கன்னத்துல முத்தம் கொடுக்குறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க உதட்டிலேயே முத்தம் கொடுக்கறதுக்காக வராரு. இவங்களால தடுக்கவே முடியல. ஒரு ஸ்டேஜ்ல இவர் முத்தம் கொடுத்துடுறாரு. உன்னை பார்த்தோன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல, மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடுறாரு. இந்த 80 லட்சம் ரூபாயை கழிக்கிறதுக்கு ஒரு வழியை நான் சொல்றேன், கால் பண்ணி அப்புறமா சொல்றேன்ற மாதிரி மாதவன் சொல்றாரு. என்ன வழியா இருக்கும்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட் யோசிக்கிறாரு. இப்ப உள்ள வந்து ஒய்ஃபை பார்த்தா ஒய்ஃப் கொஞ்சம் அன்ஈஸியா இருக்காங்க. அவர் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேட்கிறாரு. இல்ல தப்பாலாம் நடந்துக்கல, நான் இந்த கடன் பிரச்சனையை பத்தி தான் யோசிக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரத்துல ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. ஒரு வாரத்துல எப்படி அவ்வளவு காசை ரெடி பண்ண முடியும், கஷ்டம்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னா ஒய்ஃபோட முகம் மாறிடுது. இப்ப சோகமா ரூம்க்கு வந்துடுறாங்க. நம்ம லைஃப்ல ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப காம எண்ணம் உங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. அவர் உதட்டுல முத்தம் கொடுக்கறதுக்காக வந்தாரு, நான் நினைச்சிருந்தா தள்ளி விட்டுருக்கலாம், நான் ஏன் தள்ளி விடல, என்னால தள்ளி விட முடியல, நான் அதை கொஞ்சம் கொஞ்சமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எதனால அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப மந்தாகினியை நமக்கு காட்டுறாங்க. மந்தாகினி ஓவரா பேசிட்டு இருக்காங்கல்ல, இதை கேட்டு படைத்தளபதி பயங்கரமா கோவப்படுறாரு. உனக்கு காம இன்பம் தானே வேணும், நான் அதை தரேன்ற மாதிரி சொல்றாரு. மன்னர் கிட்ட பர்மிஷனும் கேட்கிறாரு. மன்னரோ சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. படைத்தளபதியும் நைட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இவங்க கூட ஒன்னா இருக்காரு. ஆனா கொஞ்ச நேரத்தையே வேலை முடிஞ்சிருது. இவங்க போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. நான் பார்த்த மத்த ஆண்களை விட நீ வேஸ்ட்ன்ற மாதிரி சொல்றாங்க. அசிங்கப்பட்ட படைத்தளபதி இருக்காரு பாத்தீங்களா, சபைக்கே வந்திருக்க மாட்டாரு. மந்தாகினி இந்த இடத்துக்கு வந்து பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அரசரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒய்ஃபுங்களா இருப்பாங்க. இந்த நாட்டு மக்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் நீங்க தானே பண்ணணும், நீங்க வந்து என்ன திருப்தி படுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் மந்தாகினி சொல்றாங்க. ஆனா அரசருக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா நம்மளாலையும் முடியலன்னா நமக்கு தேவையில்லாத அசிங்கம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப குமாருக்கு மாதவன் கிட்ட இருந்து போன் கால் வருது. மாதவன் கொஞ்ச நாள் அந்த இடத்துக்கு வந்து தங்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப பேசி முடிச்ச ஹஸ்பண்ட் இருக்காருல, ஒய்ஃபை பார்த்து பேசுறதுக்காக வராரு. 80 லட்சம் ரூபாயை கழிக்க உங்ககிட்ட ஒரு வழி சொன்னாராமே, என்ன வழின்னு கேக்குறாரு. இவங்க எதுவுமே சொல்லாம ஹஸ்பண்ட முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சரி விடு, அவரே வந்து அந்த வழியை சொல்லுவாரு, ஏன்னா அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வரப்போறாரு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல மாதவன் இருக்காருல, கார்ல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வாசல்லே தான் ஹஸ்பண்ட் உட்காந்து இவரை வெல்கம் பண்றாரு. பேக் எல்லாம் எடுத்துருவான்ற மாதிரி அதட்டி மாதவன் சொல்றாரு. சரின்ற மாதிரி இவர் பேக் எல்லாம் தூக்கிட்டு உள்ள வந்துட்டு இருக்காரு. இந்த வாட்டி இந்த பெருசு என்ன பண்ண போறாரோ அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கவனிச்சிட்டு இருக்காங்க. மாதவன் இருக்காருல, நீ வேலைக்கு கிளம்பலியான்ற மாதிரி குமார் கிட்ட கேக்குறாரு. நீங்க வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு வேண்டியதை பண்றதுக்காக நான் லீவ் போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு வேண்டியதை பண்றதுக்கு தான் உன்னோட ஒய்ஃப் இருக்கால, நீ வேலைக்கு கிளம்பி போன்ற மாதிரி சொல்றாரு. இவனும் புரிஞ்சுக்காம சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். வேலைக்கு கிளம்பிட்டு இருக்க குமாரும் அவர் எது கேட்டாலும் செஞ்சுதா, அவர் கோவப்படுற மாதிரி நடந்துக்காது அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவங்க அப்செட் ஆன மாதிரி ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ரூமுக்கு மாதவன் வந்துடுறாரு. இவங்களை நெருங்கி வராரு. இவங்களுமே மாதவனை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. என்னை பார்த்து நீ பயப்பட தேவையில்ல, உன் விருப்பம் இல்லாம உன் மேல நான் கையே வைக்க மாட்டேன், உன் கூட ஒன்னா இருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப நான் உங்களுக்கு பர்மிஷன் தருவேன்னு நினைக்கிறீங்களா, எந்த நாளும் அந்த பர்மிஷன்லாம் நான் தரமாட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க.
நிச்சயமா நீ தருவ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தரமாட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரிம்மா, நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாம். 7 நாள் உன்கிட்ட நான் பேச மட்டும் தான் செய்வேன், அதுக்கு மட்டும் பர்மிஷன் தா. 7 நாள் முடியறதுக்குள்ள நீயே ஒன்னா இருக்கலாம்னு சொல்லுவேன்ற மாதிரி சொல்றாரு. அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றாங்க. சரி, அப்போ ஒரு சேலஞ்சா நம்ம இதை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு இவங்க எதுவுமே பேசாம இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் 3 பேருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 80 லட்சம் ரூபாயை கழிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறதா சொன்னீங்கல்ல, என்ன வழின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கேக்குறாரு. வழிய உன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கேன், கேட்டுக்கோன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதை கேட்கிற ஒய்ஃபுமே அப்செட் ஆன மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப மாதவனும் ஒய்ஃப் மேல ஆசை வச்சிருக்கிறத பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுறாரு. இதை கேட்கிற ஹஸ்பண்ட் கோவப்பட்டுறாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி காலர்லாம் புடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஒய்ஃபுமே சண்டை போடுறதுனால என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராங்க. மாதவனும் காலர்ல இருந்து கையெடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் வற்புறுத்திலாம் அவ கூட ஒன்னா இருக்க மாட்டேன், அதே மாதிரி அவளாவும் வர தேவையில்ல. 7 நாள் நான் பேச மட்டும் செய்வேன், நீ இதுக்கு மட்டும் பர்மிஷன் தந்தா போதும், உன் 80 லட்சம் ரூபாயை கழிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அசோகா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் அப்செட் ஆன மாதிரி வெளியே போய் நிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்டும் பேசுறதுக்காக வராரு. அந்த கிழமை என்ன லூசா, 7 நாள் உன்கிட்ட பேச மட்டும் தான் செய்வானா, அதுக்குள்ள அவன் நினைச்சதை நடந்துருமா? அதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ இதுக்கு ஓகே சொல்லு, அப்பதான் 80 லட்சம் ரூபாயை நம்ம கழிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, உன் 80 லட்சம் ரூபாயை கழிக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சனா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் ஒரு பார்வை பாக்குறாங்க. இப்பதான் ஒய்ஃபோட அம்மா கிட்ட இருந்து போன் கால் வருது. இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. இடத்த விற்கிறதுக்கு லேட் ஆகுதுமா, உன் நகையில ஒரு 10 பவுனை மட்டும் தர முடியுமான்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. நான் இவர்கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாளிச்சு காலை கட் பண்ணிடுறாங்க. இங்க நடக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு வீட்டுல இருந்து வேற பிரச்சனை, எல்லா சைடும் ஒரே டைம்ல பிரச்சனை வருது. வேற என்ன பண்றது, நான் இந்த விஷயத்த பண்றேன், ஆனா அவர் சொன்ன மாதிரி நடந்துக்கணும், நம்ம பத்திரத்துல சைன்லாம் வாங்கிடுவோன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஹஸ்பண்டும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அவர் சொன்ன விஷயத்த ஒரு பத்திரம் மாதிரி மாத்திடுறாங்க. அதுல கையெழுத்த போட சொல்றாங்க. அவருமே கையெழுத்தெல்லாம் போட்டு தந்துடுறாரு. 7 நாள் எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. முதல் நாள் அவங்க ரூம்ல உட்காந்துருக்காங்க. இவருமே பேசுறதுக்காக எதிர வந்து உட்கார்றாரு. உங்ககிட்ட ஒரு கதையை தான் சொல்ல போறேன், நீ கேட்டா மட்டும் போதும்ன்ற மாதிரி சொல்றாரு. நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, மந்தாகினி கதையை தான் சொல்றாரு. அவ உடம்பு எப்பவுமே வெப்பமா இருக்கும், காமத்தை எப்பவுமே எதிர்பார்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியே இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, தேவையில்லாம இவங்க கிட்ட மாட்டி கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரி ஐஸ் வைக்கிற மாதிரிலாம் பேசுறாரு. என்ன பேசினாலும் நம்ம பிடி கொடுக்க கூடாதுன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பேசிட்டு இருக்கவரு, உன்னோட உடம்புல ஒரு பாகம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க திரும்பி ஒரு பார்வை பாக்குறாங்க. ஆனா இவர் அதை சொல்ல மாட்டாரு. அது என் மனசுக்குள்ளேயே இருக்கட்டும்னு சொல்றாரு. நீ சாப்பிடும் போது பிளேட்ல கொஞ்சம் மீதி இருந்ததுன்னு வச்சுக்கோ, எனக்காக வைக்கிறியான்னு கேக்குறாரு. இவங்க எதுவுமே சொல்லாம இருக்காங்க. இவர் எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப இவங்க சாப்பிடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. மீதி கொஞ்சம் வையின்ற மாதிரி சொன்னார்ல, அதை யோசிச்சுக்கிட்டே தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அவரும் வெளியே வந்துடுறாரு. நானும் சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. மீதியை இவரு எடுக்கலான்னு வராரு. அதுக்குள்ள அவங்க சட்டுன்னு எந்திரிச்சிடுறாங்க. ஏன் மீதியை எதுக்காக நீங்க சாப்பிடணும், உங்களுக்குலாம் நான் தரமாட்டேன், எல்லாமே என்னோட ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இவங்க கிளம்புறாங்க. அந்த ஆளு கிட்ட என்னதான் அப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. ஒய்ஃப் எதுவுமே சொல்லாம இருக்காங்க. என்ன பேசினா என்ன, இன்னும் 6 நாள் மட்டும் சமாளிச்சிரு, அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா இருக்கலான்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் சொல்றாரு. இப்ப 2வது நாள் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசவே போறது இல்ல, ஆனா என்னோட கண்ணையே நீ பாத்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே கண்ணை பாக்குறாங்க. அவரும் இவங்களையே பாத்துட்டு இருக்காரு. நீங்க கல்யாணம் ஆனதுல இருந்து என்னைக்காவது ஒரு 5 நிமிஷம் சேர்ந்த மாதிரி என்னோட முகத்தையே பாத்திருக்கீங்களான்ற மாதிரி ஹஸ்பண்ட பார்த்து கேக்குறாங்க. அவர் பாத்திருக்க மாட்டாரு. ஏன் இவன் இப்படி கேக்குறான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஹஸ்பண்ட் படுக்கிறாரு. இப்ப 3வது நாள் ஆயிருது. உன் காதுல ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவர் காது கிட்ட வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீதான் என்னோட உயிர், நீதான் என்னோட உலகம் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அதுவேதான் இவங்க காதுல கேட்டுட்டு இருக்கு. இப்ப நைட்டு சமயம் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க என்னைக்காவது அப்படி சொல்லிருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அடுத்த நாள் மாதவன் இருக்கார்ல, நீ மட்டும் எனக்கு கிடைச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் நல்லபடியா பாத்துப்பேன், உன் கூடயே தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்னைக்காவது உன்னோட ஹஸ்பண்ட் உன் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணிருக்கானா, ஆறுதலா அவன் தோல்ல சாய விட்டுருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஹஸ்பண்ட் அப்படி பண்ணிருக்கவே மாட்டாரு. அப்படி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நான் வரமாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்ற மாதிரி பார்வையிலேயே ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு முக்கியமான வேலையை முடிக்கிறதுக்கு நான் வெளியூருக்கு போக போறேன், நாளைக்கு முழுக்க வேஸ்டா தான் போகும், அதை நினைச்சு எனக்கு கவலை கிடையாது, உன் முகத்தை பார்க்காம இருப்பேன்ல அதை நினைச்சுதான் கவலைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என் உடம்புல ஒரு பாகம் மட்டும் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அது என்ன பாகம்
பார்ப்போன்ற மாதிரி இவங்க கியூரியாசிட்டியில கேக்குறாங்க. அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன், சமயம் வரும்போது சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஆக்சுவலா இவர் இப்பயே கிளம்பிடுறாரு, நாளைக்கும் வரமாட்டாரு. இதை நினைச்சு குமார் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வா டான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இருக்கார்ல, இன்னைக்கு ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை தூக்கிட்டு போய் பெட்ல போடுறாரு. இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே வேகமா ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரத்திலேயே வேலையை முடிச்சிடுறாரு. இது தெரிஞ்சோன்னா ஒய்ஃபை பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப மந்தாகினி கதையை நமக்கு காட்டுறாங்க. மந்தாகினி கோவம் இன்னும் கொஞ்சம் கூட குறையல, பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப மல்லன் ஒருத்தர் எந்திரிச்சிடுறாரு. படைத்தளபதி, இதுக்கு வீரம் பத்தாது, புத்திசாலித்தனம் தான் தேவைப்படும், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அரசரும் சரின்ற மாதிரி பர்மிஷன் தந்துடுறாரு. இப்ப இந்த மல்லனும் இங்க இருந்து கிளம்புறாரு. மல்லனோட ஒய்ஃப் வைத்தியெல்லாம் பாக்குறவங்களா இருப்பாங்க. அவங்களே ஹெல்ப் பண்றதுக்காக சில பொருள் எல்லாம் மெல்ல சொல்றாங்க. இவருமே மென்னுட்டு தயாரா அந்த இடத்துக்கு போயிடுறாரு. ரொம்ப நேரம் அவங்க கூட ஒன்னா இருக்காரு. அப்படி ஒன்னா இருந்து கூட மந்தாகினிக்கு அது பத்தவே மாட்டேங்குது, எனக்கு இன்னும் திருப்தியே கிடைக்கலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் பண்ணி பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல டயர்ட் ஆயிடுறாரு. இன்னைக்கு முழுக்க நான் வரமாட்டேன்ற மாதிரி மாதவன் சொல்லிட்டு போனாரு பாத்தீங்களா. ஆனா இவங்க மாதவனை பயங்கரமா மிஸ் பண்றாங்க. அவர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடும் போதெல்லாம் கூட அவரோட ஞாபகம் வருது. சாப்பாடுலாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஈவினிங் டைம் காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. வெளியே வந்தா இவர் தான் இருக்காரு. இவரை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு, அதனால தான் வந்துட்டேன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இவங்க சாப்பாட மீதி வச்ச மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இவர் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. வேணான்னு சொல்றாங்க. பரவாயில்லம்மா, உன் சாப்பாடு மீதி தானே, நான் சாப்பிடுறேன்ற மாதிரி சாப்பிடுறாரு. இன்னைக்கு நைட்டு என் ரூம்க்கு உன் ஹஸ்பண்டுக்கு தெரியாம வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே போலாமா வேணாமான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. போலான்ற மாதிரி பிரீத்தியும் யோசிக்கிறாங்க. இப்ப பொறுமையா எந்திரிச்சு அவரோட ரூமை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவரும் இருட்டுல எதிர வந்திருக்காரு போல, தெரியாம இவங்க மேல இடிச்சிடுறாரு. சாரின்னு சொல்றாரு. இப்ப ரெண்டு பேரோட உடம்பும் டச் ஆயிடுச்சுல்ல, இவங்களுமே பயங்கரமா வெக்கப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களே கட்டி பிடிச்சிடுறாங்க. இப்ப அவர் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கிட்ட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஃபோர் பிளேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஸ்டேஜ்ல ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னா இருக்க சவுண்ட் ஹஸ்பண்டுக்கு கேக்குது. என்ன அந்த ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் யோசிக்கிறாரு. இப்ப பொறுமையா அந்த ரூமுக்கு பக்கத்துல வந்து கதவை திறந்து பாக்குறாரு. பார்த்தா ஒய்ஃப் அந்த நபர் கூட ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சோன்னா ஹஸ்பண்ட் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டுலாம் இருக்காரு. மல்லன் ட்ரை பண்ணி இடுப்பே உடஞ்சிருக்கும். ஆனா இவங்களை திருப்தி பத்தி இருக்க முடிஞ்சிருக்காது. இவங்களுமே மன்னர் கிட்ட வந்து திரும்பி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரியவர் உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. இந்த பெரியவர் பிராமணரா இருப்பாரு. இவர் இருக்கார்ல, எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்றாரு. இவர் ரொம்ப வயசானவர், இவரால எப்படி முடியும்ன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. வீரம் நிறைஞ்ச சத்திரியர்களால முடியல, இந்த பெரியவர் எப்படி பண்ணுவாருன்ற மாதிரி எல்லாருமே அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆனா மன்னர் இருக்கார்ல, சரி நீங்க போங்கன்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இந்த பெருசு என்னதான் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இந்த பிரீத்திக்கு எப்ப பாரு செக்ஷுவல் ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்தது பாத்தீங்களா, அது இப்பதான் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. இந்த பெரியவர் கூட ஒன்னா இருந்ததுனால தான் அது வந்திருக்கு. இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, ஹஸ்பண்ட வர வைக்கிறாரு. ஒய்ஃபுமே லைட்டா இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் தலையை தொங்க போட்டு தான் வராரு. போய் காஃபி எடுத்துட்டு வான்னு இவர் அதட்டுறாரு. அவருமே காஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்து தராரு. இதுக்கப்புறம் நீ ஆம்பளையே கிடையாது, பொம்பளை ட்ரெஸ் போட்டா மட்டும் போதும்ன்ற மாதிரி மாதவன் சொல்றாரு. அந்த ஹஸ்பண்டா சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப காலையில டிஃபனை இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, லேடி ட்ரெஸ்ல அந்த இடத்துக்கு வந்து தான் பரிமாறிட்டு இருக்காரு. ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, ஹஸ்பண்ட் முன்னாடியே அந்த நபரோட மடியில உட்காடுறாங்க. இந்த மாதவனும் பயங்கரமா ஒய்ஃபை கொஞ்சிட்டு இருக்காரு. இப்ப சாப்பிட்டு முடிச்சவங்க திரும்பி போய் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. திரும்பி ரெண்டு பேருமே ரூம்க்கு வந்து சந்தோஷமாலாம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரியே எப்படி பண்ணீங்க, என்னால நம்பவே முடியலன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் பண்ண விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா முத நாள் மந்தாகினியோட கதையை சொல்லியிருப்பாரு. இவங்க உணர்ச்சியை தூண்டி விட்டுருப்பாரு. அதே மாதிரி அவங்க சாப்பிட்ட எச்சி பிளேட்ல இவர் சாப்பிட்டிருப்பாரு. அது மூலியமா நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களோட ஆள் மனசுல பதிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு நாள் முழுக்க கண்ணியே பார்த்திருப்பாரு. அது ஒரு விதமான ஃபீலிங்கை கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் காதுல பிடிக்கும்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி 7 விஷயங்கள் இருக்கு, நான் அதை தான் சரியா பண்ணேன், என்னோட பரம்பரையை சேர்ந்த ஒருத்தர் தான் இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. பெரியவர் ஒன்னா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, இந்த கிழவனால நம்மள திருப்திப்படுத்த முடியாதுன்றது மந்தாகினிக்கு நல்லா தெரியுது. சாகிறதுக்கு முன்னாடி என் கூட ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுற, அவ்வளவுதானே, வந்துக்கோன்ற மாதிரி மந்தாகினி சொல்லிடுறாங்க. சரின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு.
எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டா ஒன்னா இருக்க தானே ஆரம்பிப்பாங்க. ஆனா இவர் ஒன்னா இருக்கலாம் ஆரம்பிக்க மாட்டாரு. முதல்ல சீயக்காலாம் தலையில போட்டு இவங்களை நல்லா குளிப்பாட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருமே ஒன்னா இருக்கிறதுக்காக வராங்க. எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டா வேலைய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா இவர் முதல்ல ஃபோர் பிளே தான் பண்றாரு. கிஸ் பண்றது, லிக் பண்றது, அந்த விஷயத்தெல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இதுலயே அவங்க பாதி உச்சத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவரும் ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாரு. யார் கூடயும் ஒன்னா இருக்கும் போது கிடைக்காத திருப்தி இவர் கூட ஒன்னா இருக்கும் போது மந்தாகினிக்கு கிடைச்சிருக்கும். மந்தாகினி திரும்பி ட்ரெஸ் எல்லாம் போட்டுறாங்க. இவரோட ஒய்ஃபாவே இருக்கணும்ன்ற மாதிரி வாழ்க்கையில இவரோட ஒய்ஃபா இருந்திருப்பாங்க. இவ்வளவு நேரம் நமக்கு ஒரு கதையை காமிச்சாங்கல்ல, அது எல்லாமே ஒரு ரைட்டர் எழுதின கதையா தான் இருக்கும். இந்த ரைட்டர் தான் பிரீத்தியா இருப்பாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்டா கதையில ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் ஹஸ்பண்ட்லாம் கிடையாது, பப்ளிகேஷனை சேர்ந்தவரா இருப்பாரு. பிரீத்தியும் எழுதின கதையெல்லாம் இவரை படிக்க வைக்கிறாங்க. இவருமே படிச்சு முடிச்சிடுறாரு. கதை ரொம்ப கான்ட்ரவர்சியா இருக்கு, வெளியிட்டா பிரச்சனை வருமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. மேற்கொண்டு பிரீத்தியும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெரியவர் திருப்தி பத்திட்டார்ல, எப்படின்ற மாதிரி எல்லா ஆண்களுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. இவர் பண்ண விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லுவாரு. எடுத்தோனே ஒன்னா இருக்க கூடாது, ஃபோர் பிளே எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அந்த காலத்துல இருந்த பிரச்சனை இப்பயுமே இருக்கு. இப்பயுமே எல்லாருமே ஒய்ஃபுங்களை திருப்தி பத்துறது கிடையாது. நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகுது. அந்த மிஸ் ஆகுறது என்னன்றதா உங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி எழுதினாதான் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த புக்கை எழுதியிருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பொண்ணு முழுசா திருப்தி பத்தினா மட்டும்தான் கல்யாண வாழ்க்கை கடைசி வரைக்கும் இருக்கும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க புக்ல 8 காண்டம் மூலியமா திருப்தி பத்தலான்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஆனா கதையில 7 காண்டத்தை பத்தி மட்டும் தான் பேசியிருப்பாங்க. 8 காண்டம் இருக்கிறதா சொன்னீங்க, ஆனா 8வது காண்டத்தை பத்தி கதையில சொல்லவே இல்லையேன்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கான நேரம் வரட்டும், சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதாவது சாப்டர் 2ல அதை சொல்லலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதோட செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.